அடேங்கப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிவைவல் சீரீஸ் எபிசோட் 1ஓட ஒரு மாஸான இன்ட்ரோடக்ஷன். வாங்க அதிரடியா ஆரம்பிக்கலாம். ரிவைவல் அறிமுகம். ஒரு நாள் நடந்த விபரீதம். இந்த கதை அமெரிக்கால இருக்கிற ஒரு சின்ன டவுன்ல திடீர்னு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை பத்தி. ஒரு நாள் ராத்திரி அங்க செத்து போனவங்க எல்லாம் உயிரோட வர்றாங்க. அந்த நாளுக்கு பேரு தான் ரிவைவல் டே. இது அந்த ஊரையே எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு பாருங்க. உயிர்த்தெழுதல் முதல் அத்தியாயம். அந்த ஊர்ல போலீஸ் அதிகாரியா இருக்கிற டானா சைப்ரஸ், அவங்க அப்பா ஷெரீஃப் வெயின், அவளோட மகன் கூப்பர், இவங்க 3 பேரோட வாழ்க்கையில தான் இந்த கலவரமே ஆரம்பிக்குது. அங்க நடந்தது என்ன? முதல்ல ஒரு மயானம். அங்க வேலை பார்க்குற ராண்டி ஒரு சடலத்தை எரிக்க உள்ள தள்ளுறாரு. ஆனா அங்க ஒரு சத்தம். உள்ளே இருந்த எந்திரம் மொத்தமா வெடிச்சு சிதறுது. தீப்பிடிச்சு எரிஞ்ச அந்த சடலம் கண்ண முன்னாடியே உயிரோட எழுந்து நிக்குது. இது போதாதுன்னு சுத்தி இருந்த இடத்துல ஏற்கனவே செத்து அடக்கம் பண்ணப்பட்டவங்க மொத்தமா உயிர்த்தெழுந்து அந்த ரூம் முழுக்க நிரம்புறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த ராண்டியும் கேமராமனும் அரண்டு போய் பின்வாங்குறாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் டானா நைட் ஷிஃப்ட் போறாங்க. தன்னோட அப்பா கூட சண்டை போட்டுட்டு மனசு சரியில்லாம கார் ஓட்டும்போது சுடுகாட்டை கடக்குறாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி இருக்கே, அட பாவமே, கல்லறைகள் உடைக்கப்பட்டு மண்ணுக்குள்ள இருந்து நிறைய உயிரற்ற உடல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு கவனிச்சா, அவங்க யாரும் கோபமாவோ ஆக்ரோஷமாவோ இல்ல, குழப்பத்திலையும் பயத்திலையும் இருந்தாங்க. இதுதான் அந்த மக்களுக்கும் டானாவுக்கும் ஒரு சின்ன ஆறுதல். ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குன்னு தெரியலையே. மர்மங்களும் ரகசியங்களும். ரிவைவல் டே முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு. ஊரே குவாரண்டைன்ல இருந்து வெளியே வந்திருக்கு. இந்த நேரத்துல டானாவோட தங்கச்சியும் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறா. யாராவது அவகிட்ட பேசினா ஒரு பதிலும் சொல்லாம கடகடன்னு தண்ணிக்குள்ள தலைய முக்கிடுறா. ஏதோ ஒரு பெரிய ரகசியம் அவன் மனசுக்குள்ள இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் டானாவுக்கு ஒரு செத்த குதிரை கேஸ் வருது. காட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த குதிரையோட உடலை விட பக்கத்துல சிதறி கிடந்த மனுஷ பற்கள் தான் டானாவை உலுக்கிடுச்சு. அட பாவமே, காட்டு விலங்கின் எச்சத்துக்கு நடுவுல எப்படி மனுஷ பல் வரும்? இதுக்கு நடுவுல சென்ட்ரல் டிசீஸ் கண்ட்ரோல்ல இருந்து இப்ராஹிம்னு ஒரு புது ஆஃபீஸர் ஸ்டேஷனுக்கு வராரு. டானா ஆல்ரெடி ஒரு பப்ல ஹூக்கப் பண்ண ட்ரை பண்ண அதே ஆள் தான் அவரு. இங்க ஏன் வந்தாருன்னு டானாவுக்கு ஒரு சந்தேகம். அவங்க அப்பா ரூம்ல இருந்து உயிர்த்தெழுந்தவர்கள் ஃபைலை திருடி அதுல இருக்கிற பேர்களையும் இந்த குதிரை கேஸ் க்ளூஸையும் போட்டு போட்டு பாக்குறாங்க. அப்படியே ஷெரீஃப் வெயின் சைடு பார்ப்போம். ஒரு வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு போறாரு. அங்க ஓப்பல் ஷான்னு ஒரு பெண் இருக்கா. அவங்க கைகளெல்லாம் கருப்பா இருக்கு. சந்தேகத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சா டைனிங் டேபிள்ல ஒரு சடலம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. உயிர்த்தெழுந்தவர்களைப் போல இவங்களும் செத்தவங்களை திரும்ப கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆளுங்க திரும்பி வரணும், அதுக்காக நாங்க எதையும் செய்வோம்னு வெறி பிடிச்ச ஒரு கூட்டம் அங்க இருக்குன்னு வெயினுக்கு அப்பதான் புரியுது. கொட்டகையில் நடந்த அதிர்ச்சி. இங்க டானா தன்னோட க்ளூஸை வச்சு டிப்மேன்ஸ்னு ஒருத்தங்களுடைய பண்ணைக்கு போறாங்க. அங்க இருந்த கொட்டகைக்குள்ள நுழைஞ்சா மறுபடியும் அதே மனுஷ பற்கள். இந்த இடம் சரியான இடம்னு அவங்க உள்ள போய் பார்க்கறப்போ திடீர்னு ஒரு சத்தம். கூரையிலிருந்து ஒரு வயசான கிழவி பசிவெறியோட கீழே குதிக்கிறா. அவ ஒரு லைஃப் சேவர், உயிர்த்தெழுந்தவ. அவளோட பற்கள் உதிர்ந்து திரும்ப திரும்ப முளைக்குது. அவளை தடுக்க வந்த அந்த டிப்மேன்ஸு மொத்தமா செத்து போயிடுறாங்க. இப்போ டானா தான் மாட்டிக்கிறாங்க. அந்த கிழவி டானாவை தாக்க வரும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட். டானாவோட தங்கச்சி எம்மு ஒரு கதிரறிவாளோட ஊட வராங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடும்போது அந்த கிழவி எம்ம வயித்துல குத்திடுறா. கோபத்துல டானா அந்த கிழவிய சுடுறாங்க. ஆனா டானா கண்ணு முன்னாடியே ஒரு மேஜிக் நடக்குது. எம் வயித்துல இருந்த கத்தி குத்து காயம் வினாடி பொழுதுல ஆறி போயிடுது. இதை பார்த்த டானா அதிர்ச்சியில இருக்கும்போதே எம் துணிச்சலா அந்த கிழவியோட தலையை வெட்டி போடுறா. கடைசியில டானாவுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க தங்கச்சி எம்முக்கு சாதாரண மனிதர்களுக்கு இல்லாத ஒரு சக்தி இருக்கு. அவளால காயங்களை ஆத்த முடியும், ஒருவேளை இறந்தவங்களை கூட உயிர்ப்பிக்க முடியும். இந்த ரகசியத்தோட முதல் எபிசோட் நமக்கு ஒரு அதிர்ச்சியான சஸ்பென்ஸை கொடுத்து முடிக்குது.